மட்டை தேங்காயை தானமாக கொடுங்கள். காஞ்சி மகா பெரியவர் காலத்தில் காஞ்சிபுரம் திருமடத்தில் கார்த்திகை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 2 நாட்கள் முன்னதாகவே மடத்தை சுத்தப்படுத்தும் பணி துவங்கிவிடும். வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டி அலங்காரம் செய்வார்கள். திருக்கார்த்திகை என்று அதிகாலை மகா பெரியவா ஆத்ம ஸ்நானம் செய்து பூஜைகள் செய்வார். மடத்தில் உள்ள சந்திரமௌலீஸ்வரருக்கு அன்று சிறப்பு பூஜை நடத்தப்படும். பெரிய சிறிய அகல் விளக்குகள் ஏராளமாக மடத்துக்கு கொண்டு வரப்படும். விளக்கேற்றும் நேரத்துக்கு முன்னதாகவே அதில் திரியிட்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி தயார் நிலையில் வைக்கப்படும். மாலையில் பெரியவர் ஸ்நானம் செய்வார். பின் ஆத்ம பூஜை செய்வார். அதன் பின் ஒரு தீப்பந்தத்தில் குங்குளையம் என்னும் தீபம் ஏற்றப்படும். அவ்வாறு ஏற்றும் போது மந்திரங்கள் ஒலிக்கும். சிவ சகஸ்ரநாமம், லிங்காஷ்டகம், சிவ அஷ்டோத்திர பாராயணம் ஆகியவை செய்யப்பட்டவுடன் அவல், நெல், பொறி போன்றவற்றுடன் வெல்லம் கலந்து உருண்டையாக செய்து சுவாமிகளுக்கு நெய்வேத்தியம் செய்வார்கள். பிறகு தீபங்கள் வரிசையாக ஏற்றப்படும். அப்போது ஏராளமான பெண்கள் மடத்திற்கு வருவார்கள். அவர்கள் அனைவருக்கும் மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, மட்டை தேங்காய் ஆகியவற்றை பலரும் தானமாக கொடுக்கும்படி மகா சுவாமிகள் சொல்வார். பலரும் அவ்வாறு தானம் செய்வர். அப்போது பக்தர்களிடம் பெரியவர் மட்டை தேங்காயை தானமாக கொடுப்பதால் பூர்ண பலன் ஏற்படும், தேக ஆரோக்கியம் நிலைக்கும், நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் என்று அறிவுரை சொல்வார். அது மட்டுமல்ல, உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு, மட்டை தேங்காய் ஆகியவற்றை கார்த்திகை என்று அவசியம் கொடுங்கள். இதை கொடுத்த சகோதரர்களும் பெற்றுக்கொண்ட சகோதரிகளும் ஆயுள் விருத்தியுடன் திகழ்வர். அவர்களிடையே உறவு பலப்படும். கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லோரும் மடத்தின் அருகிலுள்ள ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு கொடிமரம் அருகிலுள்ள சூரியனை வணங்குங்கள். அத்துடன் கார்த்திகை பௌர்ணமி என்று தோன்றும் சந்திரனையும் வணங்க வேண்டும். இதனால் வாழ்வை பிரகாசிக்கும் என்று பெரியவர் சொல்வார். கார்த்திகை விளக்கேற்றுவதற்கு மடத்தில் இலுப்பை எண்ணெய் பயன்படுத்துவதற்குரிய காரணத்தையும் பெரியவர் சொல்லியுள்ளார். வீடுகளிலும் கார்த்திகை என்று இலுப்பை எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்கள். காரணம், இந்த எண்ணெய் முருகப்பெருமானுக்கு விருப்பமானது. மேலும் எதிரிகளின் தொல்லை, கடன் தீர்தல், ஆயுள் விருத்தி, சகோதர உறவு வலுப்படுதல் ஆகிய நற்பலன்கள் கிடைக்கும் என்று அருளாசி வழங்குவார். மொத்தத்தில் கார்த்திகை தீபம் என்பதை சகோதர பாசத்தை வளர்க்கும் திருவிழா என்பார் பெரியவர். எல்லாருக்கும் கார்த்திகை அப்பம் உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்படும். ஆனால் பெரியவர் மட்டும் அரைப்பழம், சிறிது பால் பிட்சையாக ஏற்று உண்பார். மகா பெரியவரின் அருளாசி நாம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.